துளசியை அன்புவையும் ஆனந்தையும் சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. துளசி எடுக்க போகிற ஒரு முடிவு தான் அடுத்த கட்ட கதைகளத்தோட ஒரு முழு திருப்பமாகவே இருக்க போகுது. இதை தொடர்ந்து இன்னைக்கு சிங்கப்பெண்ணே சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சிங்கப்பெண்ணே சீரியல் ரொம்பவே ஒரு விறுவிறுப்பான கதைகளத்தோட போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துளசி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா கண்டிப்பாக அன்புவையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கிட்ட போய் பேச போறாங்க. இது போல மகேஷ் சார் வந்தார் மாமா, வீட்டுக்கு உன்னையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற போல சொன்னாரே அப்படின்னு சொல்லி அன்புக்கிட்ட சொல்லவுமே அன்புக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை தொடர்ந்து துளசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்காக ஒரு எம்டி ஒரு ஸ்டாஃபோட லவ்வுக்காக இவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அன்பு சொல்லுவார், எனக்கு முன்னாடியே ஆனந்தி காதலிச்சது மகேஷ் சார் தான், அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய பணக்காரன் எனக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியுமே ஆனந்தி அவரை ஏற்றுக்காம என்ன ஏற்றுக்கிட்டா, அதுதான் ஆனந்தி அப்படிங்கிறப்பெல்லாம் ஆனந்தி பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட துளசிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். அம்ம தூரம் மகேஷ் சார் காதலை சொல்லியும் கூட ஆனந்தி உங்களை காதலிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்தியோட காதல் உண்மையான காதலாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருப்பாங்க. அப்பதான் சொல்லியிருப்பாரு அன்பும், உன்னை போலதான் அவரும் ஆனந்தி ஒரு தலையை காதலிச்சாரு, நீ ஆனந்தியை காதலிக்கிற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதை விட அவர் பல மடங்கு வேதனைப்பட்டாரு, அதையும் மீறியும் கூட இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பெருந்தன்மை தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற போல மகேஷை பற்றி ரொம்பவே பெருமையாகவே பேசியிருப்பாரு அன்பும் கூட. இதெல்லாம் கேட்ட துளசிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். என்னடா இது இவ்வளோ தூரம் ஒரு ஆள் பேசியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப பெரிய மனுஷன் தான், அதனால சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஆனந்தியும் அன்புவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருப்பாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துளசி அடுத்த கட்ட முடிவாக என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆனந்தி கிட்ட போய் பேசியே ஆகணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கும் கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்புக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஆனந்தியை பார்த்து பேச போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்டான ஒரு கதையை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து துளசியும் ஆனந்தி கிட்ட பேச போகிறாங்க ஹாஸ்டலுக்கு. பேசிட்டு வந்தோடனே மித்ராவும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக மித்ரா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அந்த இடத்துல பென்ட்ரைவும் கிடைக்குது துளசிக்கு. ஆனந்தியை பற்றின எல்லா உண்மையும் துளசி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்பல தான் அடுத்த கட்ட கதைகளமாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக துளசி அன்புவையும் ஆனந்தியும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.